பாப்பாவோட படிப்பை நிறுத்தத்தை பற்றி பேசாதீங்க. நான் பர்சனலாக டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அவள் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டோம், அவளுக்கு நோட் புக்கு யூனிஃபார்ம் அந்த மாதிரி செலவுக்கு நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணீங்க? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் என்னால் வளர்க்கவே முடியல. பேசாமல் இந்த பிள்ளைய என்ன இந்த பையன் இருக்கிறது தானே எனக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த பையன் நான் கருணை கொலைனாலும் பண்ணியிருக்கேன். நான் அந்த கருணை கொலைங்கிற வார்த்தை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மேடம் நான் படிச்சுட்டேன். என்ன படிச்சீங்க மேடம்? எங்கேயாவது படிச்சீங்களா அதை பற்றி? அது வந்து சட்ட ரீதியான அதோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அது தப்பு தான் மேடம், தவறு. எதுவுமே தவறு கிடையாதுமா. நீங்கள் வந்து தாய், உங்களுக்கு இல்லாத பாசமா எங்களுக்கெல்லாம் இருக்க போகிறது. பெத்த தாய்க்கு இல்லாத பாசமா இருக்க போறது. 13 வயசு வரை வந்து கருணை கொலைன்னு கேட்கறது வந்து, அதாவது என்ன சொல்லலாம்னா மேடம், இந்த இதை நான் தாட்டை வெளியே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை மேடம். எனக்கு பிள்ளைய வளர்க்க முடியலன்னு நானே வீட்டுக்குள்ள கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல மேடம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம அரசாங்கத்தை என்ன கேட்க